நீ இந்து மதத்தை இழிவுபடுத்திட்ட, நீ இந்துக்களை இழிவுபடுத்திட்டேங்குவாங்க. அவர் ராகுல் காந்தி நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் சிவன் படத்தை எடுத்து வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் காமிச்சிருக்கார். ஒரு கடவுள் படத்தை ஒரு மதத்தின் இதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாமா அப்படிங்கிற கேள்வி நமக்கெல்லாம் இயல்பாகவே எழும். ஏன்னா இது வந்து பாணியே பாஜக பாணியாச்சே, அரசியலில் வந்து மதத்தை புகுத்துவது கடவுளை புகுத்துவதுன்னு அவர் அப்படி காமிச்சு சொல்லியிருக்காரு. இந்த இதில் இருக்க உடுக்கை, இந்த திரிசூலம் இதெல்லாம் அகிம்சையை வலியுறுத்துறது, கொலையையும் வன்முறையையும் அடுத்தவர் மீது வெறுப்பு அரசியலையும் வலியுறுத்துவதல்ல அப்படின்னு அவர்களுக்கு புரிகின்ற மொழியிலேயே சிவன் படத்தை நோக்கி அவர் காமிச்சிருக்காரு. சிவன் படத்தை பார்த்தோன்னே ஓம் பிர்லா பதறுகிறார், அமித்ஷா பதறுகிறார். அப்புறம் சொல்கிறாரு, இந்துக்கள் இல்லைனா அது பாஜகன்னு சொல்லாதீங்க, காங்கிரஸ் இந்துக்கள் இருக்கிறான், மற்ற எதிர்கட்சிகள் மம்தா பானர்ஜி எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறாங்க, ஆனால் பாஜகவுக்கும் இந்துக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத சொன்னவொடனே நீங்கள் இந்து மதத்தை அவமானப்படுத்துறீங்க, இந்துக்களை அவமானப்படுத்துறீங்கன்னு வழக்கம் போல் அமித்ஷா வந்து பதறிக்கிட்டு சொல்கிறாரு.